இந்த பள்ளி வருவதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்து முன்னாள் செயலாளர் நம்முடைய நினைவு பரிசு சாதனைகளால் கொடுக்கப்படுகிறது. மாநில அளவிலோ அல்லது மாவட்ட அளவிலோ முதல் 3 இடங்களை பிடிப்பீர்களா? நன்றியுரை நம்முடைய மாணவர் சங்க தலைவர் நடராஜன் அவர்கள் நன்றியுரை எடுத்தார்கள். இங்கே சொல்லக்கூடாது, எல்லாருமே பெரிய பெரிய பதவிகள்லாம் நிறைய இருக்காங்க. அதனால ஆனா பிளாட் தான் விழுந்துருச்சுல. சொன்ன மாதிரி கணேச மட்டும் எடுக்கிற மாதிரி தெரியுதானே? எல்லா செட்டையும் போடுறீங்க இதுல பேப்பர்ல. நாங்கள் 9th 10th படித்தோம். முன்னாள் மாணவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்தா ஸ்கூலில் நாங்கள் படிக்கையில் இங்கே பில்டிங் இல்லை, இந்த மரம்லாம் நாங்கள் தான் வச்சு உருவாக்கணும். இப்போ இங்கே பில்டிங்காக இருக்குது. நாங்கள் பழைய மாணவர்களாக இருந்து இந்த விழாவை வந்து நடத்துறது ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். 40 வருஷம் கழிச்சு. வணக்கம். இந்த ராமகிருஷ்ணா விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளிங்கிறது 1985 உருவானது. இதை உருவாக்கும்போது இந்த ஏரியாவில் பள்ளிக்கூடமே கிடையாது. அப்போ இந்த பள்ளிக்கூடத்தை உருவாக்கும்போது எங்களுக்கெல்லாம் வேறு இடம் பள்ளிக்கூடம் இல்லாமல் இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து சேர்ந்தோம். ஆனாலும் இந்த பள்ளிக்கூடத்தில் மெயினாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, படிப்பு மட்டும் இல்லை, ஒழுக்கம் தான் இங்கே முக்கியம். தேசபக்தி, தெய்வபக்தி, ஒழுக்கம், கட்டுப்பாடுன்னு சொல்லி இதை வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இப்போ மாதிரிலாம் இல்லை, இது வந்து ஒரு குருகுலம் மாதிரி. பள்ளிக்கூடம்ங்கிறதுல நாங்கள் படிக்கும்போது குருகுலம். படிப்பை விட ஒழுக்கம் ரொம்ப இதாக இருக்கும். நாங்கள் பண்ணாத சேட்டையே இல்லை. அப்போல்லாம் அடித்து கட்டை போட்டு அடித்தாங்கன்னா தாய் தப்பை வந்து கேட்க மாட்டாங்க, கல்வியை சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லி. அப்படிலாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நாங்களாம் அப்படி திரும்பி வந்திருக்க மாட்டோம். இப்போ நான்லாம் வந்து என் பேர் சர்க்குணன், பக்கத்தில் விவசாயம் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் யார் எந்த துறையில் இருக்காங்களோ ராமகிருஷ்ணா பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க தனி மனித ஒழுக்கத்துடன் கண்டிப்பாக இருப்பாங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த பள்ளிக்கூடத்தில் 40 வருஷம் கழித்து நாங்கள் இது 2ஆம் ஆண்டு விழாவாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். முன்னாள் மாணவர் சந்திப்பாக மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கான இப்போ படிக்கிறவங்களுக்கு எப்படி ஊக்கப்படுத்தி இந்த பள்ளிக்கூடத்தை மேலும் வளர்த்தெடுக்க முடியுங்கிற ஒரு முயற்சியை கொண்டு வந்து இப்போ 12வது 10வது வகுப்பு மாணவர்களுக்கு பரிசு வழங்குதல், நல்லா சொல்லிக் கொடுக்குற ஆசிரியருக்கு சிறப்பு பரிசு வழங்குதல், இந்த பள்ளிக்கூடத்துக்கு டெவலப்புக்கு என்னென்ன வேணுமோ
அந்த உதவிகளை செய்கிறதுக்காக இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தை தொடங்கி செஞ்சுருக்கோம். நல்லா சந்தோஷமாகவும் இருப்போம், அதே வேளையில் ஒழுக்கமாகவும் இது பண்ணுவோம். அதுதான் இந்த பள்ளிக்கூடத்தோட சுற்றுப்புறத்தில் உள்ள தாய் தகப்பன் அவங்க எல்லாருமே மாணவர்களை இங்கே ராமகிருஷ்ணாவில் சேர்த்து படிக்க வச்சிங்கன்னா கண்டிப்பாக மனிதன் எப்போ வேணாலும் அவன் ஒரு நல்ல ஒழுக்கத்தோடு வாழ்வான். இன்றைக்கி உள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னா போதைப்பொருள் கலாச்சாரம் போச்சு. இந்த ராமகிருஷ்ணாவுக்குள்ளே வரும்போது அப்படி வரவே முடியாது. இதை முடிச்சுட்டு போகும்போதும் ஒரு சிறந்த மனிதனாக உங்களுக்கு நல்ல பிள்ளையாக இருப்பான். அதனால் எல்லோரும் இந்த ராமகிருஷ்ணா ஸ்கூலில் உங்கள் மயங்களை பிள்ளைங்களை சேர்த்து படிக்க வைக்கிறது ரொம்ப சந்தோஷம். நன்றி. திருப்பணவாசல் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளியினுடைய முன்னாள் மாணவர் சங்கத்தினுடைய 2ஆம் ஆண்டு விழா போன வருஷம் 40 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு மிகப்பெரிய விழா வச்சோம். அதோடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி 2ஆவது வருஷம் இன்றைக்கி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து நான் போன வருஷம் படித்ததுலேருந்து தினமும் 365 நாளும் இந்த பள்ளி நினைவு தான். ஏன்னா எங்களை எல்லாம் அந்த பள்ளி உருவாக்குன விதம் எங்களை விட்டு மனதில் உள்ள மறையவே இல்லை. நாங்கள் படிக்கும் பொழுது அந்த வாத்தியார் மேலாம் கோபம் தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் இப்போ வந்து சிந்திச்சு பார்க்கும் பொழுது அன்றைக்கி நம்மளை வந்து நீங்கள் அவளது கண்டிக்கலைன்னா இன்றைக்கி நம்ம இந்த ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்க மாட்டோம். அப்படிங்கிறத உணர்ந்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு சங்கத்தை நாங்கள் ஓப்பன் பண்ணி வச்சு இப்போ வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னா தினந்தோறும் இந்த பள்ளிக்கு என்னென்னலாம் செய்யலாம்னு ஆலோசனை பண்ணிகிட்டு இருக்கோம். அதனுடைய தொடர்ச்சியாக தான் இப்போ இந்த வருஷம் 10வது 12வது பல குழந்தைகளுக்கு அந்த இறுதி தேர்வில் வச்ச முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு நாங்கள் பரிசு தொகைலாம் அடைச்சி கொடுத்துருக்கோம். அதே போல் மாநில அளவிலையும் மாவட்ட அளவிலையும் யாரெல்லாம் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டு விழா வந்து வைக்க போகிறோம். அதையும் நாங்கள் வந்து சங்கத்தில் தெரிவிச்சிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் ஒரு புதுவிதமான ஒரு விழாவாக இது எங்களுடைய குடும்ப விழாவாக தொடர்ந்து நடைபெறும். நன்றி, வணக்கம். என் பேர் காமராஜ், சங்க ஒருங்கிணைப்பாளர். மாணவர்கள், இந்த பள்ளியில் படித்த பழைய மாணவர்கள், என்னுடைய பேர் வந்து கணேசராஜன். நான் அறந்தாங்கியில் இப்போ வந்துட்டு வழக்கறிஞராக பணிபுரிஞ்சு வர்றேன். இன்றைக்கி எங்களுடைய பழைய மாணவர்களெல்லாம் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மன நிறைவாக இருக்குது. ஏதோ எங்களுக்கு இங்கே படித்து முன்னாடி போனதை விட இன்றைக்கி வந்துட்டு மாணவராக இங்கே இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலாக இருக்குது. ரொம்ப நன்றி. இந்த விழாவை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கும் முன்னாள் மாணவர்களுக்கும் இப்பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் தலைமை ஆசிரியருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் வந்துட்டு கணேசராஜன். நான் அட்வொகேட்டாக இருக்கேன். அறந்தாங்கில் பணிபுரிஞ்சுக்கிட்டேன். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார்கோவில் தாலுகா திருப்பணவாசல் ஸ்ரீ ராமகிருஷ்ண விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் 1993 முதல் 2000 பேட்ச் இப்போ வந்து நாங்கள் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம். இது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதே போன்று இனி வரும் பள்ளி மாணவிகள் அனைவரும் இதே போன்று தொடர்ந்து சந்திப்பு விழா நடத்த வேண்டுமென மகிழ்ச்சியுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் இப்பள்ளியில் வந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவியருக்கு முதல் மதிப்பெண், 2ஆம் மதிப்பெண், 3ஆம் மதிப்பெண் பெற்ற அனைத்து மாணவிகளுக்கும் பரிசு தொகை வழங்கி உற்சாகப்படுத்தியுள்ளனர். என்னோட பேர் சிவகாம சுந்தரி. நாங்கள் 9th 10th படித்தோம். முன்னாள் மாணவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணா விவேகானந்தா ஸ்கூலில் நாங்கள் படிக்கையில் இங்கே பில்டிங் இல்லை, இந்த மரம்லாம் நாங்கள் தான் வச்சு உருவாக்கணும். இப்போ இங்கே பில்டிங்காக இருக்குது. நாங்கள் பழைய மாணவர்களாக இருந்து இந்த விழாவை வந்து நடத்துறது ரொம்ப பெருமைப்படுறோம். ரொம்ப சந்தோஷம். 40 வருஷம் கழிச்சு